வணக்கம் குழந்தைகளே. வெல்கம் டு ஸ்டோரி பெட்டி. உங்களுக்கு பிடிச்ச கதையை இங்கிருந்து கேட்போம். இன்றைய கதை டாக்கிங் டேப் மற்றும் பக்கெட். ஒரு காலத்துல ஒரு மகிழ்ச்சியான சிறிய வீட்ல ஒருபோதும் பேசுவதை நிறுத்தாத ஒரு டேப் இருந்தது. டேப் செட் ஹலோ. யாராவது இருக்கீங்களா? எனக்கு போர் அடிக்குது. யாரும் தண்ணீரை பயன்படுத்தாத போதும் குழாய் திறந்திருக்கு. ஒரு நாள் அருகில் இருந்த ஒரு வாளி கத்தியது. ஏ டாப், தண்ணி வீணாக்கிறத நிறுத்து. நான் ரொம்ப காலியாக இருக்கிறேன். டேப் சிரித்தது. காலியா? நான் இங்க ஒரு வாட்டர் பார்ட்டி நடத்துறேன். திடீரென்று ஒரு சிறிய நீர்த்துளி வெளியே குதித்து, நிறுத்து, இந்த வீழ்ச்சியிலிருந்து எனக்கு தலை சுற்றுகிறது என்று சொன்னது. அப்போதான் சின்ன ரவி பாத்ரூமுக்கு வந்தான். அவன் ஓடும் குழாயை பார்த்து, ஐயோ டேப், ஏன் ஸ்கூலுக்கு லேட் ஆகுது மாதிரி ஓடிட்டு இருக்க என்றான் ரவி. குழாயை இறுக்கமாக மூடினான். டேப் பெருமூச்சு விட்டது. நன்றி, நான் ஓடி ஓடி ரொம்ப சோர்வா இருந்தேன். வாளி சிரித்தது. இப்போது மகிழ்ச்சியாக இருந்தது. ஆஹா, நான் செடிகளை வளர்க்கத் தயாராகிவிட்டேன். நீர்த்துளி கையசைத்து, நன்றி ரவி, நீ தண்ணீரைச் சேமிக்கும்போது என்னையும் தாவரங்களையும் விலங்குகளையும் உன் எதிர்காலத்தையும் காப்பாற்றுகிறாய் என்று சொன்னது. அன்று முதல் ரவி பல் துலக்கும் போது குழாயை மூடினான். மீதமுள்ள தண்ணீரை செடிகளுக்குப் பயன்படுத்தினான். அப்புறம் டாப், அது ஓடுவதற்குப் பதிலாக ஓய்வெடுக்க கற்றுக்கொண்டது இந்த கதையின் நீதி. தண்ணீரை சேமிக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய வீடியோஸ் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த கதைல பார்க்கலாம். பை பை குட்டீஸ்.